ஜமாபந்திக்கு மனுக்களை மாலையாக அணிந்து வந்த நபர். கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி கூட்டத்தில் கடந்த 3 வருடங்களாக அலைந்தும் ஆன்லைன் சிட்டா ஏறவில்லை என கூறி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிர்வாகி அரசு அதிகாரிகளுக்கு இதுவரை அளித்த கோரிக்கை மனு நகலை மாலையாக அணிந்து வந்து கோரிக்கை மனுவாக அளித்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிந்தலவாடி ஊராட்சி வீரணம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் உள்ளார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான நிலத்தின் சிட்டா கிராம பதிவேடுகளில் பதிவாகியுள்ள நிலையில் ஆன்லைன் சிட்டாவில் இன்னும் பதிவாகவில்லை. இது குறித்து கடந்த 3 ஆண்டுகளாக வட்டாட்சியர், ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஜமாபந்தி கூட்டங்களிலும் மனு அளித்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. என் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். இந்த ஜமாபந்தி கூட்டம் நடக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் முறையாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கோம். 2022 மனு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜமாபந்திக்கும் மனு கொடுத்துட்டு இருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கிராம கணக்கில் விடுபட்டு போச்சுன்னா இன்னைக்கு கிராம கணக்கில் இருக்குது. ஆனால் சிட்டா கம்ப்யூட்டர் சிட்டாவில் விடுபட்டு போச்சுன்னு சொல்லிட்டு முறையாக நாங்கள் மனு கொடுத்துட்டு வரோம். கோட்டாட்சியர் சம்மந்தப்பட்ட துறைக்கு வட்டாட்சியருக்கு அனுப்புகிறாரு. வட்டாட்சியர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாளாக கிடப்பில் கிடக்குது. நாங்களும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மனு கொடுக்குறோம், ஜாமதி கூட்டத்தில் கொடுக்குறோம், மறுபடியும் கோட்டாட்சியருக்கு நினைவூட்டல் கடிதம் கொடுக்குறோம். இப்பெல்லாம் கொடுக்கும்போது நேராக வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் ரொம்ப நாளாக கிடப்பில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வருவாய் தீர்வாயம் நடத்தக்கூடிய ஜாமதி கூட்டம் என்பது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய குளறுபடிகளையும் சரி செய்து தரதுக்கு அந்த வருவாய் தீர்வாய கூட்டம் வருஷம் நடக்குது. இது யார் ஏற்படுத்துறாங்கன்னா வெள்ளைக்காரங்க ஏற்படுத்துறாங்க. நம்ம அடிமையாக இருக்கும்போது வச்சிருக்க வெள்ளைக்காரனுக்கு இருக்க ஒரு பற்று கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கும் அரசு அலுவலருக்கும் இல்லை. என்ன காரணம்னா, வருவாய்த்துறையில் மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் இருக்குது. குளறுபடிங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருவாய்த்துறை சார்ந்துதான் நில மேம்பாட்டில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவங்க தான் கையாளுறாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையை நாடி பொதுமக்களும் நில விவசாயிகளும் வந்துட்டு இருக்காங்க. அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வருஷம் முந்தைய ஆட்சியாளர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி முதல்வர் பல திட்டங்களை அரசு ஏற்படுத்திச்சு. அதில் கொடுத்த மனுவெல்லாம் எங்கே போச்சுன்னா, இதே அரசு அலுவலர் தான் கொண்டு ஆற்றுலையும் குளத்துலையும் கொட்டினாங்க. இப்போ கொடுக்குற மனு எங்கே போகும்? போண்டா கடைக்கு போதோ பச்சை கடைக்கு போதோன்னு தெரியல. ஆனால் கொடுக்குற மனு ஒவ்வொன்றும் தீர்வு காணணும், ஒவ்வொரு கோப்புகளையும் முறைப்படுத்தி வைக்கணும். என்னென்ன தேதியில் கொடுத்துருக்காங்க, எப்போ போய் கேட்டாலும் அந்த மனுவிலேருந்து எடுக்கணும். 30 நாளைக்குள்ள ஒரு மனு கொடுத்தா 30 நாளைக்குள்ள பரிசீலனை பண்ணணும். சம்மந்தப்பட்ட மனுதாரருக்கு அதை ஓசி தபால் அனுப்பணும். இதை